தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் சீமான் விஜய். அதிமுக கூட்டணியில் சீமான் விஜய் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2024ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக படுதோல்வி அடைந்தது. ஆனால் வாக்கு சதவீதத்தை இழக்கவில்லை. இன்னும் 2 ஆண்டுகளில் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது. அந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சியையும் கட்சியையும் காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் எடப்பாடி பழனிசாமி. இதற்காக தேர்தல் வியூகங்களை வகுத்து வருகிறார். அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். கூட்டணி கட்சிகளுக்கு ஆசை வார்த்தை கூறி வருகிறார். வருகிற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றால் மொத்தமுள்ள 35 அமைச்சர் பதவிகளில் 10 அமைச்சர் பதவி, ஒரு துணை முதலமைச்சர் பதவி கூட்டணி கட்சிக்கு விட்டுக் கொடுக்க தயார் என்று எடப்பாடி இறங்கி வந்துள்ளார். இதனால் திருமாவளவன், பாட்டாளி மக்கள் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளன. இந்த சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைவது உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் மற்றும் விஜய் ஆகியோருடன் அதிமுக மூத்த தலைவர்கள் இரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாக கூறப்படுகிறது. வருகிற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றிக் கழகமும் இணைவது உறுதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இது அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதிமுக கூட்டணியில் சீமான் விஜய் இணைந்துள்ளது தமிழக அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுக கூட்டணியில் சீமான் விஜய் ஆகியோர் இணைந்திருப்பது வெற்றி கூட்டணியாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.